ஒரு லீகல் இஷ்யூ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அனுப்புறது லீகல் நோட்டீஸ் தான். அந்த லீகல் நோட்டீஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்டு. இதில் வந்து நீங்கள் லிமிட்டேஷன் கிரவுண்ட்ஸ் எடுப்பாங்க. சில இந்த செக் பவுன்ஸு, மணி மேட்டர்ஸு, லேண்ட் டிஸ்பியூட்டு, பார்ட்டிஷன் இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மலாக லீகல் நோட்டீஸ் அப்படின்றது ஒரு சட்ட வந்து அறிவிப்பு. இந்த மாதிரி ஒரு நீ தப்பு பண்ணுற, இதை வந்து நீ பண்ணாத, இது இப்படி நீ மாற்றிக்கோன்னு சொல்லி அனுப்புறது தான் சட்ட அறிவிக்கைன்னு சொல்கிறதோ இல்லை லீகல் நோட்டீஸ்னு சொல்கிறதோ. இந்த லீகல் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் தான் டிராஃப்ட் பண்ணணும். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் அனுப்புறதெல்லாம் பெட்டிஷன் ரெப்ரசன்டேஷனில் போயிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் வந்து அண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் மை கிளைண்ட் இந்த மாதிரி வந்து ஸோ ஸ்டோரி நீங்கள் பண்ணிடுறீங்க, இது நீங்கள் பண்ணுறது தப்பு, இல்லை நீங்கள் உங்களுக்கு தர வேண்டிய காசுலாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது. அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம கோர்ட்டுக்கே வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணுறது போவோம். லீகல் நோட்டீஸ் வந்து லிமிட்டேஷனுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த லிமிட்டேஷனை பார்த்துட்டு நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்புறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சந்திப்போம். சேலம்